நம்ம அண்ணன் சீமானை பார்த்தா கூட சில டைம்ல அவரு நல்லா கருத்துள்ள பாயிண்டா பேசுவாரு. அப்படியே பேசிட்டே வந்தாருன்னா நல்லா இருக்கும். திடீர்னு சொதப்பிடுறாரு, திடீர்னு நல்லா பேசுறாரு, திடீர்னு சொதப்பிடுறாரு. அதனால அவரும் அவரோட ஐடியாஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. சிஎம்மா ப்ரோ? ஓப்பனா சொல்லணும்னா நம்ம ஊருக்காரனுங்க ரத்தத்துல ஊறி போயிடுச்சு. ஒன்னு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, மாத்தி மாத்தி அதுல தான் ஓட்டு குத்துவானுங்க. ஸோ இவங்க இப்போ நிறைய பேர் வராங்க, சுயேட்சையா நிற்கிறாங்க. இப்போ புதுசாக தளபதி வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 2026 வரப்போறாருன்னு சொன்னார். பிரச்சனையே இல்லை, வந்து நல்லது பண்ணாருன்னா சூப்பரு. ஒரு ஒரு சேஞ்ச் நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஒரு சேஞ்ச் வந்தால் எல்லாருக்குமே நல்லதுதா. எத்தனை வாட்டி இவங்க மூஞ்சியே நம்ம பார்த்துட்டு இருக்குது, மாற்றி மாற்றி ஸ்டாலின் மூஞ்சி இல்லைன்னா எடப்பாடி மூஞ்சி, இவங்க 2 பேர் மூஞ்சியே பார்த்துருந்தா போர் அடிக்காதா? ஸோ ஒரு சேஞ்சுக்கு நம்ம இப்போ விஜய் வந்தாருன்னா கூட நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவரும் இதே மாதிரி செய்கிறவங்க, அதாவது இப்போ இருக்கிற பொலிட்டிஷியன் மாதிரியே நடந்துக்கிட்டாருன்னா அதுவும் வேஸ்ட்டு தான். அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஆகிடும். ஆனால் இந்த வாட்டி சிஎம்மா வருவாரான்றது கேட்டால் என்னோட கருத்துப்படி டவுட்டு தான். ஏன் டவுட்னா, நான் தான் ஓப்பனாக ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, நம்ம ஊருக்காரனுங்க ஊறி போயிட்டானுங்க. பிளட்லேயே அவனுக்கு ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே அப்படிதான் ஓட்டு போடுவானுங்க. மேபி மெஜாரிட்டி பிடிக்கலாம், ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் அவங்க நிற்க வச்சானுங்கன்னா நல்லா நிறைய சீட்ஸ் அவங்க வின் பண்ணலாம். இதுதான் என்னோட கருத்து. ஸோ எதுவாக இருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து தான் சொல்ல முடியும். யாரு? நானா? திமுக ஓட்டு போட பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா, நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா யாருக்கு வேணா போடுவோம் ப்ரோ. என்ன நல்லது பண்ணல? மகளிருக்குலாம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சரி 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 கொடுத்தாங்க, ஓகே. அது குத்ததுனால பின்னாடியே ரேட் ஏற்றிருக்கானுங்களே, அது பார்க்கலையே. ரேட் ஏற்றதுனால ஓட்டு போட மாட்டேன்றீங்களா? அப்படின்னு இல்லை ப்ரோ. இப்போ எல்லா ஒன்று ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறானுங்க, அப்புறம் நம்ம அதுக்கு ஈக்குவாலிட்டிக்கு இடம் கொடுக்கலன்னா நம்மளே திரும்பி பிடிச்சி ஏறுவானுங்க. ஸோ ஒரு இடத்துல இறக்கிட்டு இன்னொரு இடத்துல ஏற்றிருக்கானுங்க. ஸோ பேலன்ஸ்டாக தானே இருக்கும். அதில் என்ன ஒரு மாற்றம்? ஒரு இடத்துல கொடுக்குறானாக்கா அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்ற இடத்துல எதுவும் ஏற்றுறாங்கன்னு. கண்டிப்பா சில டைம்ல நம்ம அண்ணன் சீமானை பார்த்தா கூட சில டைம்ல அவரு நல்லா கருத்துள்ள பாயிண்டா பேசுவாரு. அப்படியே பேசிட்டே வந்தாருன்னா நல்லா இருக்கும். திடீர்னு சொதப்பிடுறாரு, திடீர்னு நல்லா பேசுறாரு, திடீர்னு சொதப்பிடுறாரு. அதனால அவரும் அவரோட ஐடியாஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி சொல்ல போனா அவரு ப்ரெஸ்ஸுக்கிட்டயோ இல்லைன்னா மேடையில பேசுற ஐடியா எல்லாமே சூப்பரா இருக்கு. அவருக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அது அவர் பண்ணாருன்னா நல்லாவே அவர் தக்க வச்சுக்கலாம். போடலாமே, அதான் நான் சொல்றேன். இப்ப இப்ப நான் ஏன் விஜய்க்கு போறேன்னு ஓப்பனா சொன்னா, நான் விஜய் ஃபேன் அதனால போடுவேன்னு சொல்றேன். இதே இவங்களோட ஐடியாலஜி, நான் இது வந்தா நான் இது கண்டிப்பா நான் இது பண்ணுவேன், இந்த மாற்றத்தை நான் கண்டிப்பா கொண்டு வருவேன்னு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது கொடுத்து மக்கள் மத்தியில ஒரு என்ன சொல்றது நம்பிக்கையை கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவருக்கு கூட நான் போடுவேன்.